ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தெரியும் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்காங்க. இப்போ வரப்போகுது. அதே மாதிரி ஜூலை மாதம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன அப்படின்னா பயம் வருது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பயம் வருது? பயம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரோபோவும் கிடையாது. கண்டிப்பாக பயம் அப்படின்றது கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறது? அந்த பயம் அப்படின்றத நம்ம பயந்தாலும் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? கண்டிப்பாக அந்த பயத்தை போக்குவதற்கான வழிகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரைட்டா? ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நம்ம நல்லாவும் படிச்சிருக்கலாம், இல்லை அரைக்குறையாகவும் படிச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று மொத்தத்தில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அது ரிலேட்டடாக கண்டிப்பாக நமக்கு பயம் வரதான் செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வைக்கக்கூடிய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். நம்ம படிக்கிற விதம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பயம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வெளியில் வர்ற வரைக்கும் பயம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஆன்சருக்கு வரணுமேனு பயம் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் நம்ம இருப்போம். கண்டிப்பாக பயத்துலேருந்து நம்ம வெளியிலலாம் போக முடியாது. ஆனாலும் இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஓகேவா? ஏப்ரல் மாதம் வரப்போகுது. ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் தான் இருக்குது. 3 மாதம் கூட முழுசாக கிடையாது. 2.5 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த 2.5 மாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஏரியா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாமை அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த குரூப் 4ல் எங்கெங்கெல்லாம் மேஜர் ஏரியா வருது அப்படின்னா நமக்கு தெரியும். பாதி கிட்டத்தட்ட 52% தமிழ் தான், பொதுத்தமிழ். 52% பொதுத்தமிழ் தான். அப்போ பொதுத்தமிழில் குறையே வைக்கக்கூடாது நம்ம. ஓகேவா? எல்லாமே நிறைவாக தான் செய்யணும். ஏன்னா பேஸே அதுதான். ஓகேவா? பில்டிங்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பேஸே தமிழாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தோம்னா தமிழில் குறையே இல்லாமல் படிச்சிட்டோமா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்படி ஏதாவது இங்கே படிக்காமல் இருக்கோம், அதில் படிக்காமல் இருக்கோம் அப்படின்னா அதையெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு சப்ஜெக்டை போய் நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பேஸே தமிழ் தான். ஓகேவா? அது நீங்கள் ஃபுல்லாக படித்தா மட்டும்தான். ஃபுல்லானா கண்டிப்பாக நம்ம 100% அப்படிங்கிறது முடிக்க முடியாது. ஓகேவா? இது சாத்தியம் கிடையாது. தமிழுக்குள்ள சிலபஸை 100%லாம் முடிக்க முடியாது, சாத்தியமும் கிடையாது. ஒரு 90% வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் சோதித்து அறிஞ்சிக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, தெரியும் தமிழுக்கு அப்புறம் மேக்ஸ் வருது வரல அப்படின்ற காரணம்லாம் இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் வரலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி 2 மணி நேரம் மேக்ஸ் நீங்கள் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, எதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேஸ்மெண்ட் எப்படி தமிழோ அதே மாதிரி சைடில் எழுப்பக்கூடிய சுவர்கள் தான் பார்த்தோம்னா நமக்கு நம்ம மேக்ஸ். ஓகேவா? மேலே ரூஃபிங் போடுறோம்ல, அதுதான் மற்ற சப்ஜெக்ட். ஓகேவா? இருந்தாலும் இந்த 2 ரொம்ப முக்கியம். மேக்ஸ் தமிழை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஏரியா நம்ம பாஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கே நம்ம போயிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது மேக்ஸும் தமிழும். ஓகேவா? டெய்லி ப்ராக்டிஸ் 2 மணி நேரம் கட்டாயமாக இருந்து தான் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னா தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. மேக்ஸிமம் ஃபார்முலாஸ்லாம் தெரியலை அப்படின்னா மனப்பாடமாச்சும் பண்ணிடுங்க. இனிமேல் ரொம்ப போட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எனக்கு லாஜிக்காக போட தெரியலை அப்படின்றதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏதோ ஷார்ட்கட்டாச்சும் கற்றுக்கோங்க. இனிமேல் கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஷார்ட்கட்டு கற்றுக்கோங்க. நிறைய எப்படி ஈஸியாக நம்ம ஆன்சரை கொண்டுட்டு வரலாம், ஈஸி ஸ்டெப்ஸ் எப்படின்றதெல்லாம் கற்றுக்கோங்க. அந்த மாதிரி குறுக்கு வழிகளையும் இப்போ தேட ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது லீவ் இட். எதெல்லாம் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு ஃபுல்லாகவே சொல்ல முடியாது, ஒரு 50% வரைக்கும் சொல்லலாம். ஓகேவா? சிலர் பார்த்தோம்னா சில சப்ஜெக்ட்டு எவ்வளோ படித்தாலும் வராது. உதாரணத்துக்கு சயின்ஸில் வேதியியல், அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபிசிக்ஸு. ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதே மாதிரி அது எனக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை, மற்ற சப்ஜெக்ட்டும் நான் பெண்டிங்கில் வச்சுருக்கேன், சயின்ஸும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா சயின்ஸை ஓரம் கட்டிட்டு நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா புக் பேக் கொஷின், பாக்ஸ் டேட்டா படிச்சுட்டு விட்டுறலாம். தாராளமாக அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனால் மற்ற சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபிலாம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் டெய்லியுமே இப்போ இன்றைக்கி ஜியாகிரஃபி ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்களா, நாளைக்கு 2 மணி நேரம் எக்கனாமிக்ஸ் படிங்க, அதுக்கு மறுநாள் 2 மணி நேரம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிங்க. ஓகேவா? தமிழ், மேக்ஸு. அடுத்தது நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபோக்கஸ் ஏரியா எது அப்படின்னா பாலிட்டியில் லாஜிக் தெரியணும். தனித்தனியாகவே பாருங்கள். குடியரசுத் தலைவர்னால் யார், அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, என்னென்னலாம் செய்ய முடியும், என்னென்ன செய்ய முடியாது.
அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் எது. அதேமாதிரி சிஏஜி இருக்காங்க, என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அதை பற்றி பேசுகிற ஆர்டிகல் என்ன, ஓகேவா. ஸோ அதேமாதிரி அவர் யார், அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, ஒரு போஸ்ட்டை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றத தனியாக எழுதி வச்சு கூட பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்தது பார்த்தோம்னா மேக்ஸு, அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸு. சரி, அடுத்தது எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வரணும். இந்த ஏரியாவெலாம் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். தமிழில் ஃபுல்ஃபில் ஆகணும். உங்கள் மனசாட்சி ஓகே போதும்ப்பா ஓரளவு படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும். மேக்ஸுக்கும் அந்த மாதிரி. அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸும் அந்த மாதிரி நீங்கள் திருப்தியாக தான் இருக்கணும். அடுத்தது ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம். ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு அப்புறம் ஐஎன்எம் தான் வந்து அதிகமான கேள்விகள் வரக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த ஐஎன்எம்மில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும். மற்றபடி யூனிட் 8 யூனிட் 9 அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எல்லா யூனிட்லேயும் படிக்கிறீங்க இல்லையா. ஸோ அதில் எல்லாத்துக்கும் ஒரு யூனிட்டை சேர்த்து தான் யூனிட் 9 யூனிட் 8 இந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால் தனியாலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜாகிரஃபியில் 10th புக்கு படிங்க. அதேமாதிரி 11th 12th எக்கனாமிக்ஸ் படிங்க. அது இனிமேல் வந்து உங்கள் விருப்பம் தான். வரலாறு படிக்க போகிறீங்களா, புவியியல் படிக்க போகிறீங்களா, இல்லை பொருளாதாரம் படிக்க போகிறீங்களா அப்படின்றது உங்கள் விருப்பம். ஸோ இந்த 3 ஏரியாவும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட்லாம் ஒரு 80% அளவு நீங்கள் படித்தாலே போதும், ஓகேவா. அதாவது ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இல்லை இனிமேல் தான் நான் அது பண்ண போகிறேன் அப்படின்னா 80% அளவுக்கு படித்தாலே ஓகே தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 7 மாதத்துக்கு 8 மாதத்துக்குள்ளே தான் நீங்கள் படித்து தான் ஆகணும், ஓகேவா. அதாவது ஜூலை மாதத்தை விட்டுருங்க, ஜூன் மாதத்தையும் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி மே மாதம் வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை வச்சு கொஷின் சில டைம் அதிகமாக கேட்குறாங்க, சில டைம் கம்மியாக கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேரை மெர்ச் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஓகேவா. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப பிடிக்கலைன்னா விட்டுருங்க. எந்த அளவுக்கு அதில் புக் பேக் கொஷின்னு பாக்ஸ் டேட்டா விஷயத்தை நம்ம கறந்துக்க முடியுமோ அந்தளவுக்கு கறந்துக்கோங்க. அதுமாரி கன்சிஸ்டன்சி டெய்லியுமே படிங்க. டெய்லி நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்டு தமிழ் 1, மேக்ஸ் டெய்லி 2 மணி நேரம் போட்டு தான் ஆகணும். முடிஞ்சால் 1 மணி நேரம் பொலிட்டிக்கல் சயின்ஸையும் சேர்த்துக்கோங்க, ஓகேவா. ஒரு 5-6 மணி நேரம் தமிழ், 7வது மணி நேரம் 8வது மணி நேரம், ஓகேவா. அது வந்து மேக்ஸு, 9வது மணி நேரம் பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஓகேவா. ஸோ அடுத்தது உங்களோட விருப்பம். ஆனால் அது ஐஎன்எம்மாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சிக்கலாம். ஆனால் இப்படி தான் நம்ம படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரிவிஷன் நிறைய பண்ணுங்கள். படிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. ஒரு விஷயத்தை படிச்சிங்கன்னா திரும்ப எடுத்து படிங்க. அது ஓரளவு மறக்கிற மாதிரி இருக்கா, திரும்ப எடுத்து படிங்க. உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதா அது வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். அதனால் மறக்குது அப்படின்றதுனாலாம் கஷ்டப்பட வேண்டாம். எக்ஸாம் ஹாலில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிறது இங்கே எழுதப்படாத விதி தான், ஓகேவா. நீங்கள் அங்கே போய் உட்காந்திங்கனாலே உங்களையே தெரியாமல் உங்களுக்கே அறியாமல் அந்த ஆன்சர் வந்து நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு வருவீங்க அப்படின்றது தான் இங்கே உண்மையான விஷயம். ஆனால் அதற்கான எஃபர்ட்டை நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அங்கே ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணினீங்கனாலே போதும். ஸோ இந்த குரூப் 4லாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, பயப்படவே வேணாம். என்ன குரூப் 4ல் அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு பயம்தான் நம்மளோட முதல் எதிரி. கண்டிப்பாக பயப்படாமல் படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக போகலாம். அதனால் பயப்படாதீங்க, நம்பி படிங்க. இந்த குரூப் 4ல் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்பி படிங்க. தேங்க்யூ.